இன்னைக்கு நம்ம கலந்துக்கிட்ட கேக் காம்படிஷன்ல பெரிய gift கொடுத்தாங்க. சீக்கிரமா ஓபன் பண்ணி பார்க்கணுமா? ஆயிஷாம்மா, காலையிலே கேக் காம்படிஷனில் கலந்துக்கிறேன்னு சொல்லி போனீங்கல்ல, கலந்துக்கிட்டீங்களா? ஜெயிச்சிட்டிங்களா இல்லையா? கிஃப்ட் ஏதாவது வின் பண்ணீங்களா? மாயா பிள்ளை, நான் யாரு? ஆயிஷாவோட அம்மா. எப்படி ஜெயிச்சு சூப்பராக பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாத்தியா? ஆமா மாயக்கா, நாங்க கேக் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டோம். எங்களுக்கு பெரிய gift கொடுத்தாங்க. நிலாமாவும் கலந்துக்கிட்டாங்க. அவளும் ஜெயிச்சிட்டாங்களே. ரெண்டு பேருக்குமே gift கொடுத்தாங்க. மாமா, அந்த gift எடுத்து இப்பவே பார்க்கலாம் மாமா. சரி ஆயிஷா, வீட்டுக்கிட்ட போய் நான் ஓப்பன் பண்ணலான்னு இருந்தேன். அதான் வீட்டுக்கிட்டே வந்தாச்சுல, ஓப்பன் பண்ணிடுவோம். ஐயா, ஜாலி ஜாலி. gift ஓபன் பண்ணி பார்க்க போறோம். இங்கே பாருமா மாயா பிள்ளை, இந்த பெரிய கிச்சன் செட்டு தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. எனக்கு இதை பார்த்ததுலேருந்து எப்படா வெளியே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு இருக்கு எனக்கு. உண்மையாவே வேற லெவல் கிஃப்ட்மா, செம்மையா இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க கேக் காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதை பார்க்கலன்னா மறக்காம போய் நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. அதுல நாங்க ஜெயிச்சதுக்கு தான் எங்களுக்கு இந்த gift கொடுத்தாங்களே. டேய் சாரதி, உங்க அம்மா கூட போன தடவை கேக் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாங்கல்ல, அப்ப உங்க அம்மாக்கு கூட இதே மாதிரி பெரிய கிச்சன் செட் தானே கொடுத்தாங்க? ஆமா ஐஷா, இதே மாதிரி தான். ஆனா ரெட் கலர் இல்ல, எங்களுக்கு கொடுத்தது ப்ளூ கலர். சரி சரி, இப்போ உங்களுக்கு கொடுத்ததை ஓப்பன் பண்ண போறீங்களா? நானும் வரேன் பார்க்கறதுக்கு. வாவ், செம்மையா பெருசா சூப்பரா இருக்கு. சரி சரி, வெளியே எடுத்து பார்ப்போம். நான் இனிமேல் இந்த கிச்சன் செட்டை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் வீட்டில். ஏற்கனவே இருக்கிற கிச்சன் செட்டு அங்கங்கே கொஞ்சம் உடஞ்சி வர போயிருந்துச்சு. ஆனால் நான் இவ்வளோ பெருசாக கொடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆஹா, எவ்வளோ பெருசாக இருக்குது! ஃப்ரிட்ஜெல்லாம் நல்லா பெருசாக இருக்கே, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ஆஹா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. வாவ், எங்கள் ஃபாரினில் இருக்கிற வீட்டில் கூட எங்கள் மம்மி இதே மாதிரி கிச்சன் செட்டு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அதோட கலர் வேறு. இந்த கலர் சூப்பராக இருக்குது. அதுவும் ஃபாரின்லலாம் யூஸ் பண்ணுற கிச்சன் செட் மாதிரியே இருக்குது. அதில் தான் கேஸுக்கு மேலே இந்த மாதிரி மைக்ரோவேவன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் உங்கள் கிச்சன் செட்லேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியோ, இதெல்லாம் பட்டன் மாடலா? இந்த மாதிரி மாடல் தான் என்கிட்ட ஒரு பழைய கிச்சன் செட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கிச்சனை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த கிச்சன் தான் வாங்கியிருக்கிறேனே. இப்போ இதை தான் வச்சு இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறேன். ஆயிஷா, நீ வந்து அப்படி இப்படின்னு பட்டனெல்லாம் அமுக்கி விட்றாது, அப்புறம் கேஸ் ஆன் ஆயிரும். ஒழுங்காக கவனமாக இருக்கணும் போல இருக்கு. இது பாரு, எல்லாம் லேட்டஸ்ட் மாடலாக இருக்குது, செமையாக இருக்குது. கீழெல்லாம் நிறைய இடம் இருக்குது ஜாமான்லாம் வச்சுக்கிறதுக்கு. நான்லாம் கேட்காமலாம் வந்து எதையும் அமுக்க மாட்டேம்மா. அப்படிலாம் நான் செய்யவே மாட்டேம்மா. உனக்கு தான் தெரியும்ல, நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே செய்வேனே. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் திங்ஸும் கொடுத்துருக்குறாங்கம்மா இதில். இங்கே பாருங்க, ஒரு அழகான குண்டா, அதுக்கப்புறம் தவாலாம் கொடுத்துருக்காங்கம்மா. இங்கே பாருங்க, ஒரு தட்டில் இந்த மாதிரி பர்கர் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பிடிச்சி எடுக்கிறதுக்காக கிடிக்கலாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மேலே இப்போதைக்கு வச்சு விட்றம்மா. நீங்கள் சூப்பராக இனிமேல் மைக்ரோவேவன் இருக்குது, கேக்கு தான் செஞ்சு தருவீன்னு நினைக்கிறேன். ஹே ஆயிஷா, இனிமே உனக்கு ஜாலி தான் நினைக்கிறேன். சூப்பராக புது கிச்சன் செட்டில் செம்மையாக உங்கள் மம்மி புதுசு புதுசாக செஞ்சு தர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், இந்த செட்டும் நல்லா இருக்குது. மொத்தம் இதில் 3 பார்ட்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தாச்சு, இப்போ செகண்ட் பார்ட்டு பார்க்குறோம். செகண்ட் பார்ட்டில் இருக்கிறதுல நிறைய குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஜூஸஸ் அப்புறம் க்ரீம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிடணும். அதுலேயே உங்களுக்கு டேட் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து யூஸ் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்களா, இது ஏதோ ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னது, சும்மா பீஸா மாதிரி மாடலில் பிளாஸ்டிக்கில் 2 ஏதோ கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு கிச்சன் செட்டுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால. வாவ், இந்த ஜிங்க் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆண்டி? ஆமாம்மா மாயா பிள்ளை, எனக்கு இந்த கிச்சன் செட்டை பார்த்தோன்னே அந்த சிங்க்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற சிங்க்கு கொஞ்சம் சின்னது, இது நல்லா பெருசாக இருக்குது. பைப்பும் நல்லா 2 சைடும் திருப்பிக்கலாம் போல் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொடுத்துருக்குற 3 ஸ்பூனு, 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஒரு கத்தி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் என்னென்னு பார்ப்போம். மாயா பிள்ளை, நீ சொன்னியல்ல அதே மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் நிறைய வந்துட்டு ஏதோ தக்காளி சாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் டொமேட்டோ சாஸ் தான். இதெல்லாம் மேலே எடுத்து அடுக்கி வச்சுருவோம். எடுத்து பார்த்துட்டு இது என்னது, ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு போட்டிருக்கு. ஆரஞ்சு ஜூஸ் போல இருக்குது. இது என்னது, இதுவும் ஏதோ ஜூஸ் மாதிரி தான் தெரியுது. சரி சரி, இதெல்லாம் வெளியே எடுத்ததோட எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவோம்ல, அப்போ எடுத்து வச்சிட வேண்டியதான். பாலும் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆண்டி, இந்த கிச்சன் செட் வரும்போது இதுலேயே எல்லா திங்ஸும் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் எங்களுக்கும் போன தடவை நாங்கள் வின் பண்ணும் போது வந்தது. அதில் ஃப்ரிட்ஜில் வைக்கிற எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. எங்கள் அம்மா அதெல்லாம் சீக்கிரமாக யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே குட்டி குட்டி பாத்திரம்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதே மாதிரி எங்களுக்கு ஒயிட் கலரில் வந்தது. ஒயிட் கலர்லேயும் சில்வர் கலர்லேயும் வந்தது. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு சில்வர் கலரில் வந்திருக்கு.
மா அந்த பாத்திரம் மட்டும் இல்லம்மா, இதுக்கு கீழே இருக்கு பாருங்க 2 டோர். லெஃப்ட் சைடுல ஒரு டோர், சின்ன டோர் இருக்கு. இதுக்குள்ள நீங்க மிக்ஸில இருக்கிற பொருள்லாம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த சைடு பத்தியில பெரிய டோர் ஒன்று இருக்கு. மா இது வந்து பாத்திரம் கழுவுற கூட தான் இதுக்குள்ள வச்சிருக்காங்க. இது வந்து பாத்திரம் கழுவுற மிஷின் தான், டிஷ்வாஷர் மிஷின். அதுல நம்ம பாத்திரத்தெல்லாம் போட்டு கழுவிக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, இதுலயும் கொஞ்சம் பொருள்லாம் கொடுத்துருக்காங்கம்மா. பிரெட்லாம் இருக்குது. கீழே வந்து கூட இருந்துச்சுல, அந்த கூடையில தான் இந்த பொருள்லாம் இருந்துச்சு. ஒரு பெரிய பிரெட்டு, அதுக்கப்புறம் கொக்கோ கோலா, அதுக்கப்புறம் என்னதுமா இது ஏதோ வடை மாதிரி இருக்குமா. இது சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்க்க தான் இந்த மாதிரி இருக்கே. அடுத்தது என்னது, கேக் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓ இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்து நம்ம கேக் செஞ்சுக்கலாம் போல இருக்கு, அதனால கேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோஸு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நிறைய பொருள் வச்சுருக்காங்க. சரி சரி, அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு அது ஓப்பன் பண்ணுறதா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது. எங்களுக்கு வந்தது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இல்லை, அது பெருசாக லென்த்தாக இருக்கும். ஆனால் ஒரே டோர் தான். இது டபுள் டோரு, செமையாக இருக்கும் போலயே. ஆமாம் சாரதி, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் நாங்கள் தனியாக வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ நான் இந்த ஃப்ரிட்ஜை பார்த்துட்டேன்னா நல்லா இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லி இதே மாதிரி வாங்க சொல்லலாம். எங்கள் அம்மாவும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ இதில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமா, மேலேயே 6 கவுண்டர் வருது. அதுலேயே சூப்பராக நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் போல். அது பார்த்தாதுன்னா இதுக்கு கீழே வேறு பெரிய கவுண்டர் இருக்குது. அதில் பாருங்கள் கேக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே நிறைய திங்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸில் நம்ம நிறைய காய்கறி போட்டு வச்சுக்கலாம் போல இருக்கு. தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு சூப்பரா பெரிய பிளேஸ் இருக்கு. அங்க ஆல்ரெடி மில்க் எல்லாம் கொடுத்துருந்தாங்களே, அது பார்த்தாதுன்னு இங்க மில்க், ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் ஜூசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கப்பா. ஆமாம்மாக்கா, நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு பொருள் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த கிச்சன் செட் வாங்கிட்டோம்னா 1 மாசத்துக்கு தேவையான பொருளும் இந்த கிச்சன்லயே கொடுத்துருவாங்க போல இருக்கு. இதையே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஐஸ்கிரீமே 2 டப்பால நிறைய வச்சிருக்காங்க. இதுலயும் வந்துட்டு கேரட், கோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது இல்லாம டோர்ல வேற நிறைய பொருள் ஒட்டி வச்சிருக்காங்க. இது ஏதோ காஃபி மேக்கர்னு நினைக்கிறேன். காஃபி போடுறது பவுடரு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காய்கறி, அப்புறம் காய்கறிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கான ஒரு டப்பா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு வாழைப்பழமும் இருக்குது. சரி சரி இரு ஆயிஷா, அதையும் எடுத்து பத்திரமா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருவோம். ஏன்னா ஓப்பன் பண்ணோடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான். ஏன்னா அதிலே பேக்கிங்காக இருக்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும்ல. இங்கே பாரு, இந்த மாதிரி டப்பாலெல்லாம் நம்ம பச்சை மிளகாலாம் போட்டு வச்சுக்கலாம் போல இருக்குது. நல்லா இருக்குது டப்பாலாம் பார்க்குறதுக்கு. அடுத்தது என்னது, குட்டியாக ஸ்ப்ரைட் டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஜூஸ் தான் இருக்குது. ஜூஸ் தான் நிறைய கொடுத்துருக்குறாங்களே. சரி அடுத்தது ஒரு வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சூப்பராக அடுக்கி வச்சாச்சு. இன்னும் நிறைய பொருள் வைக்கலாம் போல இருக்குது. ஃப்ரிட்ஜே நல்லா பெருசாக நிறைய பொருள் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. மா அது மட்டும் இல்ல, இது கூடவே சேர்த்து பெரிய பொம்மை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பொம்மையை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் ஆர்வமா இருந்தேனே. இந்த பொம்மையை பாருங்களேன், அப்படியே வந்து குக்கிங் பண்றவங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சிருக்காங்கம்மா. ஆமாம் ஐஷா, ஒரு சில கிச்சன் செட்டில் இந்த மாதிரி பெரிய பொம்மையும் சேர்த்து கொடுப்பாங்க. இது அந்த கிச்சன் செட்டு கூடவே சேர்ந்து ஃப்ரீயாக வரும். இது வீட்டில் யாராவது பசங்க இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கிறது தான். ஓஹோ அப்ப ஜாலிதான். மாமா நான் இந்த பொம்மையை வச்சுக்கிறேம்மா. ரொம்ப நாளா ஆயிருச்சுமா பெரிய பொம்மைலாம் வாங்கி. இந்த பொம்மையை வச்சு நாங்க மேக்கப்லாம் போட்டு விளையாட யூஸ் பண்ணிப்போம், ஜாலியா இருக்கும். ஆயிஷாக்கா அப்படின்னா நம்ம மேக்கப் எல்லாமே போட்டு இந்த பொம்மைக்கு விளையாடலாமா? சரி லில்லி, நம்ம ஸ்கூல் லீவ் விட்டோன்னா இந்த பொம்மைக்கு மேக்கப் போட்டு ஜாலியா விளையாடலாம். ஆனால் ஐஷா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலடி. ஏன்னா இந்த கிச்சன் செட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் செம்மையாக இருக்குது. கவரில் வச்சு பார்க்கும்போது கூட எனக்கு அவ்வளோவா தெரியலை. எடுத்து பார்த்தோன்னே தான் தெரியுது. நல்ல இடமும் இருக்குது சூப்பராக சமைக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜும் நல்லா பெருசாக இருக்குது. எல்லா ஜாமானும் அழகாக வச்சு அடுக்கிக்கலாம் போல இருக்குது. ஆமாம்மா, எனக்கு இந்த கிச்சன் செட் ரொம்ப பிடிச்சிருக்குமா. இனிமேல் நம்ம வீட்டில் இந்த கிச்சன் செட் தான் யூஸ் பண்ண போகிறோமே. ஜாலி ஜாலி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த கிச்சன் செட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.